தளபதி அவர்களுடைய போர்ப்படை தளபதி இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நீங்கள்லாம் இங்கே வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு குடும்பமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு நான் எல்லோருக்கும் உங்களுடன் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். எங்களுடன் பயணித்த 30-32 வருடமாக மாண்பு முதலமைச்சர்களுடன் எங்களுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அவர்களும் ஒன்றாக இணைந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் 234 தொகுதியில் நம்ம தான் இருக்கணும். அதற்கு எல்லோரும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன்கிட்டலாம் நான் மினிஸ்டர் அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் நான் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா கட்சி தலைவரிடம் நீங்கள் பணியாற்றியிருக்கீர்கள். எங்களுடைய தலைவரை ஏற்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்களுடைய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசியல்வாதி அல்ல, முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட மரியாதை இல்லாமல் நாங்கள் நடக்க மாட்டோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக எந்த விதத்திலும் நீங்கள் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய, நகரம் எல்லோருடன் கலந்து பேசி உங்களுடன் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று உங்கள் அன்பான இந்த குடும்பத்தோடு நீங்கள் வந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பரிசாக சொல்ல